சாய்ராம். இந்த மீடியா சென்டர் ஆரம்பித்து 25th இயர் ஆனதுக்கு அதுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு என்னை கூப்பிட்றதுக்கு பகவானுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். 2003 சாயி இன்ஸ்பயர்ஸ்னு மெசேஜ் வரும் ரேடியோ சாயிலேருந்து. அது ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு அந்த மீனிங்கை தெரிஞ்சுட்டு அன்றைக்கி நாளை வந்து நான் கடத்தின்னு இருப்பேன். இப்போ வந்து இந்த ஆத்மார்த்த அனுபவங்கள்னு வருது. ஒவ்வொருத்தர் அனுபவங்களையும் கேட்கும்போது சுவாமி வந்து நம்மளோட இருக்காரு, ஒவ்வொருத்தரோடையும் இருந்திருக்காரு, இப்போவும் நம்மளோட இருக்காருங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸு அதனால நமக்கு கிடைக்கிறது. அப்புறம் இந்த பஜன் டியூட்டர் வைக்கிறேன் இல்லையா, அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்கும்போது நிறைய தெரிஞ்சுக்கிறோம். பஜனில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறது எங்களுக்கு அதனால். அப்புறம் இந்த நிறைய லைட் மியூசிக் சாங்ஸ் எல்லாம் நிறைய டெலிகாஸ்ட் பண்ணும்போது அதை கேட்கும்போது எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொன்றும் சுவாமி வந்து எத்தனை பேர் வந்திருக்கேன்னு கேட்டாராம். 24 வந்திருக்கோன்னு சொன்னாலாம். அதுக்கப்புறம் இல்லை எத்தனை பேர்னு கேட்கும்போது 25 அப்படின்னு சொன்னாராம். என்னைய சேர்க்காம விட்டுட்டியே 25, மறு வருஷம் திருப்பி அவள் வந்திருக்கா. அப்போவும் அதே மாதிரி சுவாமி எத்தனை பேர்னு கேட்கும்போது அவங்க உஷாரா 25 அப்படின்னாங்களாம். திருப்பி அதே மாதிரி 25 போது இல்லை இப்போவும் தப்பு பண்ணுற நீ அப்படிங்கும்போது, இல்லை சுவாமி 25 தான் சுவாமிங்கும் போது இல்லை 48 அப்படின்னாராம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நான் இருக்கேன் அப்படின்னு சுவாமி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்திருக்காங்க. அவங்க வந்தபோது எத்தனை பேர் வந்திருக்கேன் 24 சுவாமி. அப்போ இல்லை அப்படின்னாராம். இல்லை சுவாமி நாங்கள் வந்து 48 வந்திருக்கோம் அப்படின்னாங்களாம். இல்லை ஒருத்தர் தான். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் நான் இருக்கேன். இதுலேருந்து ரொம்ப சுவாமி வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு, எல்லாரோடையும் இருக்காரு, நம்ம கூடயே வந்துட்டு இருக்காரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த இது 25 இயர்ஸை வந்து கடந்து வந்திருக்குது. சுவாமி 2001 ஆரம்பிச்சிருக்காரு. 25 வருஷம் ஆயிடுத்து. நிறையா நாங்கள்லாம் இந்த மீடியா சென்டர்னால கற்றுக்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். புட்டபர்த்தியில் என்ன நடக்கிறதுங்கிறது அப்பப்போ எங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறீங்க, அதை பார்க்குறோம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வேதத்தில் கனெக்ட் ஆகிறோம், பஜனில் கனெக்ட் ஆகிறோம், கச்சேரி நடக்கிறதா அதை உட்காந்து லைவாக நாங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் இந்த மீடியா சென்டர்னால இன்னும் அது மேலே மேலே வளர்ந்து ரொம்ப நல்லா இருக்கணும் எங்களுக்கெல்லாம். அதுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். சாய்ராம்.